வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுவட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இது ஒரு கொடூரமான ஒரு கொலையா அல்லது எதற்காக இந்த கொலை, சந்தேகத்தின் வெளிப்பாடு, இதை ஏன் அந்த தாய் மறைத்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சேலத்துக்கு பக்கத்தில் வாழப்பாடி பக்கத்தில் மேட்டூர் பாளையம் அப்படிங்கிற ஊரில் நடந்த மிக கொடூரமான ஒரு சம்பவம். செல்ஃபோன் வந்ததுங்க. ஏகப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கி நாஸ்தியாகி சின்ன பின்னமாகி பல ஆண் பெண்கள் இன்றைக்கி விவாகரத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, இதை பல பெண்கள் தான் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் மூலமாக இதில் தெரியுது. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஆண்கள் கூட ஏதோ பாக்கெட்டில் போடுறாங்க, மற்றபடி போயிடுறாங்க. அதுக்கு மிக பெருசாக ஒரு மதிப்பெலாம் தரதில்லை. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. செல்ஃபோன் வந்ததுலேருந்து அவர்களுடைய ஒரு வாழ்க்கை முறை, அவர்களுடைய போக்கு, அவருடைய சிந்தனை, அவருடைய கருத்து எல்லாமே மாறிப்போச்சு. நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். பல பெண்கள் இன்றைக்கி தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் தவறி விட்டார்கள், அல்லது அவர்கள் குடும்பத்தை விட்டு எங்கோ சென்று விட்டார்கள். அப்படிங்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணம் செல்ஃபோன். ஆமாம், இதை பல பெண்கள் இன்னும் உணராமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ போலீஸார்ட்டது ஏகப்பட்ட அறிவுரைகள், மற்றபடி கணவன் அவர்கள் மூலமாக அறிவுரைகள், தந்தை மூலமாக அறிவுரைகள், குடும்பத்தில் எத்தனையோ அறிவுகள் இருந்தாலும் சில பெண்களை பார்த்தா செல்ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கையில் நோண்டிக்கிட்டே போவாங்க, நடந்துகிட்டு இருக்கிறப்பயே பேசி நோண்டிக்கிட்டே போவாங்க. அதாவது செல்ஃபோன் என்பது ஒரு அற்புதமான ஒரு சாதனங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான ஒரு பயன் இருக்குது. ஆண்களை விட பெண்கள் இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள், அல்லது அவர்கள் நன்றாக பயன்படுத்தினாலும் கூட அவர்கள் தவறுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பல பெண்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஒன்று கிடையாது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயை மகன்களே எட்டி உதன்னு உதச்சி, மார்பிளே உதச்சி, கதவை சாத்தி உதச்சி, ஆமாம், மயங்கி கீழே விழுந்தோடனே அவர் செக் பண்ணால் அவர் இறந்து விட்டார். மகன்களே கொண்டுட்டாங்க. அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு சம்பவமாக இல்லை. இந்த சம்பவம் எதற்காக நடந்தது, உண்மையிலே அந்த உண்மைங்கிறது அந்த 2 மகன்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அதாவது அந்த அம்மா பேர் வசந்தி, கூலி வேலை செய்கிறவங்க. கணவன் பேர் பொன்னுவேல். பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. எப்போ அடித்தாலும் சரி அந்த அம்மா ஆணில் தான் இருப்பாங்க. ஆமாம், பேசிக்கொண்டு இருக்கிறார், பிறகு அழையுங்கள் அப்படின்னு தான் வருமா. ஒரு 4-5 மாதமாகவே ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆமாம், அது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த அம்மாவில் சரியான தகவல் சொல்லவே இல்லை. கணவன்கிற முறையில் ஒருத்தர் கேட்பார். அப்போ 2 பசங்க இருக்கா, மகன்கள் கேட்பாங்களே, அந்த பசங்களுக்கு தெரியல இந்த காலத்தை எப்படியெல்லாம் செல்ஃபோன் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அதன் மூலமாக பெண்கள் தவறான வழிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கணவன்மார்களுக்கும் தெரியும் செல்ஃபோனை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும், அதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு பெண்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கருத்துக்கள், அது நிறைய ஆதாரங்கள், சம்பவங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த பசங்கள் 2 பசங்கள் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அந்த அம்மா பெற்ற பசங்க, கட்டின புருஷன், 3 பேருமே இருக்கிறாங்க. 3 பேருமே கேட்டிருப்பாங்க போல. அந்த அம்மா சரியான பதில் சொல்லவே இல்லை. இந்த 4-5 மாதமாகவே ஃபோனு எடுத்து அந்த அம்மா விடுறதே கிடையாது. இவங்களும் யார்ட்டோ பேசுகிறாங்க, என்னம்மா என்ன கேட்டிருப்பாங்க போல இருக்கு, சரியான ஒரு தகவல். அது பிரச்சனையாகி நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மாட்ட இது வரைக்கும் தகவலே இல்லை. மற்றபடி அந்த பசங்களை அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதில் விருப்பமும் கிடையாது. தாய் தானே, தாயை போய் எப்படி சந்தேகப்பட முடியும் பசங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது பெருசாக வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்தில் 15/2/2025 ஒரு போன வாரத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். பசங்க அடிச்சிருக்கிறாங்க. அடித்த உடனே இந்த அம்மா பேசி கொண்டிருக்கிறான்னு போட்டு வந்தவுடனே இந்த பசங்க ரொம்ப கடுப்பாக போச்சு. நேராக வந்துட்டாங்க. வந்த உடனே
அதுக்கு தகுந்த மாதிரி அது அவர் ஹஸ்பண்ட் பொன்னுவேல் அவரும் வந்துட்டார். வந்த உடனே இந்த மாதிரி எப்போ அடித்தாலும் எங்கேஜாகவே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு யார்கிட்ட பேச என்ன சமாச்சாரம் செல்ஃபோன் அப்போ தான் பிடுங்குறாங்க. பிடுங்கி பார்த்த உடனே அந்த நம்பருக்கு அடித்த உடனே அந்த பையன் கவின் அப்படிங்கிற பையனுக்கு வந்து சில தொழில்நுட்பம் தெரியும். அதன் அடிப்படையில் அந்த நம்பரை போட்டு பார்த்தோன்னா ராஜா அப்படின்னு சொல்லி போட்டு வந்து தான். அப்போ அந்த பசங்க கேட்குறாங்க, பெத்த பசங்க வந்து பெத்த தாய்கிட்ட கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெத்த பசங்க பெத்த தாய்கிட்ட, என்னம்மா நீ வாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த 4-5 மாதமாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீ வாட்டு மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கிற, நம்ம அடித்து பார்த்தா ராஜா அப்படின்னு, யார் இந்த ராஜா அப்படின்னு போட்டு கேட்டிருக்கேன். அந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் பதிலே சொல்லலை. பசங்களுக்கு சின்ன பசங்க, விளையாட்டு பசங்க, விளையாட்டு பசங்க எல்லாம் 17-20 வயசு பசங்க, இவங்களுக்கு கோரம் ஏறிக்கிச்சு. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த பசங்க பார்க்குறாங்க இல்லையா? பார்த்தோன்னே யார்கிட்ட பேசுகிற, யார் அந்த ராஜா, உனக்கு அந்த ராஜாவுக்கு என்ன தொடர்பு இருக்குது, என்ன தவறான தொடர்பா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்தவுடனே அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹஸ்பண்டு பொண்ணுவேலை சேர்ந்துக்கிறார். ஆமாம், பசங்க என்ன பண்ணுறாங்க, அம்மான்னு பார்க்காம அடிச்சுட்டாங்க. அடித்தோடனே அந்த அம்மா அதுலேயும் அந்த அடியிலேங்க அந்த அம்மா எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அடித்த உடனே என்ன ஆகுது, சொல்லலைன்னா மீண்டும் அவங்களுக்கு கோபம் வந்த உடனே 2 பசங்க என்ன பண்ண, கதவை மூடி அடின்னு அடித்து, அந்த அம்மா பேர் தாய் பேர் வசந்தி, அடின்னு அடித்து உதன்னு உதச்சி இவர்கள் தாய்ப்பால் குடித்த மார்பு மேலே இந்த பசங்க உதச்சிருக்கிறாங்க. மார்பு மேலே உதன்னு உதச்சி 3 மணி நேரம் கதவை சாத்தி அடின்னு அடித்து, யார் அந்த ராஜா, யார் அந்த ராஜா, அந்த ராஜாவுக்கு உனக்கு என்ன தொடர்பு, அவருக்கு உனக்கு நல்ல தொடர்பா இல்லை நல்ல தொடர்பா, என்ன சமாச்சாரம் இப்படி கேள்வி கேட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலை. அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருதா இல்லையா? நமக்கே அந்த கேள்வி வருது, பசங்களுக்கு வராதா? ஒரு நல்லது போல் ஒரு கெட்டது அப்படின்னா குடும்பம் கௌரவம் கெட்டு போயிடும், கௌரவம் மானம் கெட்டு போயிடும் இல்லையா? அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பலவிதமான சம்பவங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் நானே பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். அதாவது இன்றைக்கி வந்து அன்னைக்கெலாம் வந்து குடும்ப கௌரவம் அப்படின்னா, நாங்கள் சின்ன பிள்ளை இந்த 70-80 குடும்ப கௌரவங்கிறது பெண்கள் கையில் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி குடும்ப மானம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இல்லை ஆண்கள் கையில் வந்து வச்சு பெண்கள்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டாங்க. இன்றைக்கி செல்ஃபோன் வச்சு அன்றைக்கே வந்து பெண்கள் வந்து மானம், கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பசங்க வந்து அடின்னு அடித்து உதச்சி கேட்டால் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. 3 மணி நேரம் அடிச்சிருக்காங்க. மார்பில் பசங்க எட்டி உதச்சிருக்காங்க, அடித்து நாசம் பண்ணி துவம்சம் பண்ணி 3 மணி நேரம் ஒரு பெண்ணை போட்டு 2 பேர் மாறி மார்பிளே அடித்தா உடம்புலே அடித்தா என்ன ஆகும்? உடனே அந்த அம்மா மயங்கி விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவங்களுடைய தங்கை வந்து அந்த ஊரில் இருந்திருப்பாங்க, தங்கை சுகந்தி அப்படிங்கிற அந்த அம்மாளுக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி வந்து அம்மாவை அடித்தேன், அம்மாவை நானும் 2 பேரும் அண்ணனும் சேர்ந்து அடித்தோம், அம்மா வந்து மயங்கி விழுந்துருச்சு. இந்த மாதிரி செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட வகையில் கேட்ட அம்மா வந்து எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. எங்களுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு, அடித்தோம். கடைசி வரைக்கும் அம்மா அந்த யார் நபர்கள் சொல்லவே இல்லை. இன்றைக்கி அம்மா மயங்கி கீழே விழுந்துருச்சு, வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா தன்னுடைய கணவனோட உடையாந்துருக்காங்க. ராமச்சந்திரன் அந்த அம்மா, அவர் பேர் சுகந்தி ராமச்சந்திரனும் உடையாந்த உடனே டக்குன்னு மயங்கி கீழே விழுந்துருக்குறாங்க. விழுந்த உடனே டக்குன்னு 2 வீலரில் அந்த அம்மாவை உட்கார வச்சு பக்கத்தில் வாழப்பாடி ஜிஹெச் கொண்டு போனோன்னா டாக்டர் செக் பண்ணாங்க. செக் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இறந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, கொலை கேஸ். அடிச்சு செக் பண்ணால் போஸ்ட்மார்ட்டத்தில் செக் பண்ணா அப்படின்னோம்னா ரத்தம், இருதயமே வந்து பிளந்து இருதயத்தில் இரத்த கசிவு வந்துக்கூடிய அளவுக்கு அவங்க அடிச்சிருக்காங்க. அப்படின்னா இது வந்து எந்த ஒரு நிலைப்பாடு, சந்தேகத்தின் வெளிப்பாடு நம்பர் 1 துண்டா தெரியுது. மற்றபடி இது வந்து மிக கொடூரமான ஒரு செயலாச்சு. அப்படிங்கிறது ஏன் அந்த பசங்க உணரலை? தன் தாயை வந்து அந்த அளவுக்கு தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு என்ன உரிமை என்பதெல்லாம் விட தன்னுடைய குடும்ப அந்தஸ்து, மானம், கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த அம்மா சொல்லவே இல்லைங்கிறது உண்மையிலே அது வைத்தறிச்சலாக தான் இருக்குது. ஏன் அந்த அம்மா சொல்லலை? அவங்க பசங்க அடித்தாங்கப்பா, தாய் என்றும் பாராமல் நெஞ்சு மேலே மார்பு மேலே ஓங்கி அடித்து உதச்சி ஒரு வழியாக கொலையை பண்ணிட்டாங்க, விட்டுருங்க. சரி, அந்த அம்மா அந்த ராஜா யார் சொல்லியிருக்கலாம்ல, ராஜாங்கிற ஒருத்தர் இருப்பா, அவர்கிட்ட பேசுவேன், இல்லை அவர் சித்தாள், அவர் மேஸ்திரி, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாததுக்கு காரணம் என்ன? அப்போ அந்த அம்மா தவறு செய்து கொண்டிருந்ததா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வரும். இதெல்லாம் போலீஸார் தான் விசாரிக்கணும். உண்மையிலே இது
ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இதை நினச்சாலே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு கொலையாக இருக்குது. ஆமாம், இதனால் அடிப்படையில் வந்து பல பெண்கள் வந்து இந்த செல்ஃபோன் மூலமாக ஆமாம் குடும்பமே தறியட்டு போனது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் வந்து யார்கிட்ட பேசுகிறாலும் சரி, அது கணவன் கேட்டாலும் சரி, மகன்கள் கேட்டாலும் சரி, மகள்கள் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி கூட ஓப்பனாக சொல்லுங்கள். இந்த வசந்தி வந்து ஓப்பனாக சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். யார் அந்த ராஜா? பசங்க கேட்டு சொல்லலை, புருஷன் கேட்டு சொல்லலை. ஆமாம், அப்போ அந்த அம்மா இல்லை. யார் அந்த ராஜா? போலீஸார் தான் சொல்லணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.